Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I like to give a brief idea regarding the medicinal plants. Second part in economic importance of botany or important economically important plants. அந்த கான்செப்ட்ல நம்ம மெடிசினல் பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். The medicines obtained from the plants, the alkaloids obtained from the plants, or the chemicals obtained from the plants used to treat diseases are known as medicinal plants. அப்போ பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய கெமிக்கல் ஆர் ஆல்கலாய்டு அது ஏதான டிசீஸை ட்ரீட் பண்ண யூஸ் ஆச்சுன்னா அவளை நம்ம மெடிசினல் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆர் பிளான்ஸ் ஆஃப் மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ், மருந்து தரக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் சிலதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. குட்டி லெசன் தான் இது, அதனால தான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸ் மோஸ்ட்லி இதை முடிச்சிடலாம். இந்த மெடிசினல் பிளான்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது ஃபெமிலியராக இருக்கக்கூடிய கீழாநெல்லி பிளான்ட். வினு கீழாநெல்லி, த தமிழ் நேம், Phyllanthus amarus, the botanical name, and it belongs to the family Euphorbiaceae. முன்னாடி அதை யூஃபோர்பியேசின்னு சொன்னால் now it belongs to the family Phyllanthacea அப்படின்னு ஒரு ஃபேமிலி. இது தவிர நீ முன்னாடி படிச்சிருப்பேன் Phyllanthus emblicano படிச்சிருப்பேன். Phyllanthus emblicங்கிறது நெல்லிக்காயை குறிக்கும், கூஸ்பெரி. இது என்னன்னா Phyllanthus amarus அப்படின்னு சொல்லுவா. இந்த Phyllanthus amarusங்கிறது கீழாநெல்லி. ரொம்ப நாளா ட்ரெடிஷ்னலி திஸ் பிளான்ட் யூஸ் டு ட்ரீட் ஜாண்டஸ், மஞ்சக்காமாலையை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப நாளாக நம்ம ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக இதை யூஸ் பண்ணிட்டு வரோம். இட் இஸ் நாட் நேட்டிவ் ஆஃப் இந்தியா, இட் இஸ் நேட்டிவ் ஆஃப் ட்ராபிக்கல் அமெரிக்கன் ரீஜன். அங்கே தான் இது ஃபர்ஸ்ட் இருந்தது. நவ் இட் இஸ் வைட் ஸ்ப்ரெட், எல்லா பிளேஸ்லையும் இருக்கா. நேச்சுரலைஸ்டு இந்தியா அண்ட் அதர் ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ். அங்கேருந்து இந்தியா வந்துடுத்து அதர் ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் எல்லாம் நவ் இட் இஸ் நேச்சுரலி க்ரோயிங். கீழாநெல்லி collected from non-forest area. Forestலேருந்து வந்தால் we are calling it as Phyllanthus amarus. If it is obtained from other areas, non-forest areas, the species is said to be Phyllanthus medarspatensis அப்படின்னு பேர். ஸோ மெட்ரஸ் இல்லை, இது மெட்ராஸ் அப்படின்னு வரணும். மெடார்ஸ்பாட்டென்சிஸ் அப்படின்னு இது பேர். ஸோ அப்போ Phyllanthus medarspatensis அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ இது இன்னொரு ஸ்பீஷீஸ். கெமிக்கல் காம்பவுண்ட் ப்ரெசன்ட் இன் திஸ் Phyllanthus amarus. இவாள்கிட்ட ஒரு ஆல்கலாய்டு எடுக்கிறா, ஒரு கெமிக்கல் எடுக்கிறா, அதுக்கு பேர் ஃபில்லாந்தின்னு பேர். த ஆல்கலாய்டு, த கெமிக்கல், த ட்ரக் obtained from this Phyllanthus plant is phyllanthine. What are the uses of this Phyllanthus? A well-known hepatoprotective plant used to treat jaundice. Hepatic அப்படின்னா லிவர்னு அர்த்தம். So hepatic means liver. Hepatoprotective plant means it is used to protect the liver and also used to treat jaundice. நமக்கு மஞ்சக்காமால வந்தால் லிவர் தான் பாதிக்கப்படும்னு உனக்கு தெரியும். ஸோ லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பா. ஜாண்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The extract from Phyllanthus amarus is effective against hepatitis B virus. உங்களுக்கே தெரியும் ஹெப்பாட்டிட்டிஸ்னா மீனிங் என்னன்னா இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிவர்னு பேர். நம்மளோட லிவரில் இன்ஃபெக்ட் வந்து வீங்கி போயிடுதுன்னா அதுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ்னு பேர். இது ஆல்கஹால் கன்சம்ஷன்னாலேயும் வரலாம், வைரஸ்னாலேயும் வரலாம். ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, நான் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, நான் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, டெல்டா ஹெப்பாட்டிட்டிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் சி அப்படின்னு நிறையா வைரஸ் நமக்கு ஜாண்டிஸை காஸ் பண்ணுவா, லிவரை அஃபெக்ட் பண்ணுவா. This Phyllanthus amarus plant used to treat hepatitis B virus or used to kill hepatitis B virus அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நீ பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது regarding Phyllanthus amarus. இந்த யூசஸ் உனக்கு எக்ஸாமினேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெப்பாட்டோப்ரொடெக்டிவ் பிளான்ட்னா used to protect the liver, used to treat jaundice, used to kill hepatitis B virus. இது மூணு ஞாபகம். And the chemical, the drug, the alkaloid present in this plant is phyllanthine. இது first முக்கியண்டா தாங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா Andrographis paniculata அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு. இதை பற்றி நமக்கு தெரியும். Acanthaceae family.
நிலவேம்பு கஷாயம், நிலவேம்பு குடிநீர்லாம் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களோ, அதெல்லாம் இந்த டெங்கு சமயத்தில் இதை நிறையா நம்ம சாப்பிட்டோம். அது எல்லாம் எதுலேருந்து வருதுன்னா ஃப்ரம் திஸ் பிளான்ட் ஆண்ட்ரோகிராஃபஸ் பேனிகுலேட்டா. The common name is நிலவேம்பு. The botanical name is Andrographis paniculata. Belongs to the family Acanthaceae. அது எப்படி Phyllanthacea family வந்ததோ இது Acanthaceae family. King of bitters. கசப்புக்களின் ராஜான்னு சொல்லுவோம். அவ்வளவு கசக்கும் இது. The major, it is a herbaceous plant. It is a very small plant. Herbனா உனக்கு தெரியும், plant with soft stem. இதோட ஸ்டெம் ரொம்ப மென்மையானதாக இருக்கும். அதுதான் நம்ம சொல்லுவோம் ஹெர்ப்னு சொல்லுவோம். மேஜர் கெமிக்கல் காம்பனன்ட் present in this plant or major alkaloid present in this plant is andrographolites அப்படின்னு ஒன்று இருக்கு. See here, andrographolites. இது பேர் என்ன? Andrographis paniculata. Andrographolites அப்படின்னு சொல்லிட்டு இவாள்கிட்ட ஒரு ஆல்கலாய்டு இருக்கு. It is of medicinal importance. ரொம்ப முக்கியமா இதுல மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன சார்? potent hepatoprotective drug used to treat liver disorders like Phyllanthus. எப்படி Phyllanthus நமக்கு Phyllanthus amaris எப்படி லிவரை ட்ரீட் பண்றதோ அதே மாதிரி இது லிவர் டிசார்டர்ஸை ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, potent மீன்ஸ் பவர்ஃபுல் ஹெப்பாட்டோப்ரொடெக்டிவ் ட்ரக்னு பேர். மிகச்சிறந்த கல்லீரலை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதுன்னு பேரு. எ மிக்சர் கான்காக்ஷன்னா டிகாஷன், ஒரு 7 பேர் சேர்ந்து மிக்ஸ் பண்றது. ஆண்ட்ரோகிராஃபிஸ் பிளஸ் 8 அதர் ஹெர்ப்ஸ். ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டாவும் அது மாதிரி இன்னும் 7 ஹெர்பையும் சேர்த்து நிலவேம்பு குடிநீர் அப்படின்னு ஒன்று தயார் பண்ணுவோம். யூஸ் டு ட்ரீட் மலேரியா அண்ட் டெங்கு. மலேரியா உனக்கு தெரியும், காஸ்டு பை பிளாஸ்மோடியம், spread by female Anopheles mosquito. மலேரியாவை பிளாஸ்மோடியம் காஸ் பண்ணுவா. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் படிச்சிருப்பேன், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் படிச்சிருப்பேன், பிளாஸ்மோடியம் ஓவாலி படிச்சிருப்பேன். அதை எடுத்துட்டு போற வெக்டார், கடத்தியாக வெக்டர் பார்ன் டிசீஸ்னு சொல்லுவோம், ஃபீமேல் Anopheles mosquito. அந்த மலேரியாவை ட்ரீட் பண்ண யூஸ் ஆகும். தென் டெங்கு, Den 1, Den 2, Den 3, Den 4 அப்படின்னு 4 வைரஸ் அதை காஸ் பண்ணுவோம். இந்த Den 1, Den 2, Den 3, Den 4 எடுத்துன்னு போறது உங்களுக்கு தெரியும். ஏடிஸ் மாஸ்கிட்டோ, ஃபீமேல் ஏடிஸ் மாஸ்கிட்டோ ஆக்ட் அஸ் அ வெக்டார். ஸோ அந்த டெங்கு ஃபீவருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை தருவாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். மலேரியா காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் பின்னாடி ஜுவாலஜியில் படிப்பேன். அதே மாதிரி டெங்கு காஸ்ட் பை Den 1, Den 2, Den 3, Den 4. திஸ் Andrographis paniculata plus 8 other herbaceous plant, medicinal plant, we will get an extract. The extract in the treatment தருவா. இது ஞாபகம். இது செகண்ட். நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா psychoactive drugs. The drugs affecting the nervous system அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய அதான் கொடுத்துருப்பான். Phytochemicals or phytodrug. Phytochemicals means the chemical obtained from plants. Phytodrugs, the drugs obtained from plants. இங்க plant இருக்கணும், டீப் எடுத்து obtained from the plants, alter an individual perception of mind by producing hallucination. Individual perception of mind அப்படின்னா மூளையை பாதிக்கும். by producing hallucination அப்படின்னா பகற்கனவுன்னு பேர். இதெல்லாம் வேற ஒரு லோகத்திற்கு நம்ம எடுத்துக்கொண்டு செல்லும். It will give a float. ஒரு மாதிரியா நம்ம இருப்போம். இந்த நர்வஸ் சிஸ்டம் கண்டினியூஸா சாப்பிட்டா அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. These drugs used in all ancient culture. அந்த காலத்துலலாம் இதை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தா. ஷாமன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப், அவங்க நிறைய அதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பை ட்ரெடிஷ்னல் ஹீலர்ஸ், அந்த காலத்துல பாரம்பரியமாக நோய்களை ட்ரீட் பண்ணக்கூடிய சிலர் இதை இந்த மருந்துகளை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சொல்லுவோம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டோம். ஸோ உடம்பு முடியாதது இது சாப்பிட்டா மருந்து. அதுவே சாதாரணமாக இதை சாப்பிட்டோன்னா இட் வில் பி ட்ரக், போதையை உண்டாக்கிடும். ஹாலுசினேட்னா பகற்கனவுன்னு பேர், ஒரு ஃப்ளோட்டை கொடுக்கக்கூடிய ஒன்று. எக்ஸாம்பிள் ஓபியம் பாப்பி அண்ட் மரிஜுவானா. பாப்பி அப்படின்னு ஒன்றும் பப்பாவரஸ் சோமினிஃபெரம் தாவரம். மரிஜுவானா அப்படின்னா அந்த கஞ்சா குரூப் இருக்கு பற்றி ஒன்று, அது இது. அதை பற்றி உனக்கு சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்னு கொடுத்துருக்கா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓபியம் பாப்பி
The common name, the botanical name is Papaver somniferum. இதான் இந்த பிளான்ட், இந்த பிளான்ட்டோட ஃப்ரூட் ஞாபகம். ஃபேமிலி Papaveraceae அப்படின்னு ஒரு ஃபேமிலி. அதில் தான் இந்த மார்ஃபைன் அப்படின்னு ஒரு ட்ரக் எடுக்கிறா, ஓபியம்னு ஒன்று எடுக்கிறா. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேட்டிவ் ஆஃப் சவுத் ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியா. ஆரிஜின் அங்கே ஒரிஜினேட் ஆச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் வி ஆர் கல்டிவேட்டிங் திஸ் பிளான்ட். த லைசன்ஸ் ஸ்டேட் டு கல்டிவேட் ஓபியம் பாப்பி எல்லா ஊர்லேயும் பண்ண முடியாது. சில ஸ்டேட்டில் மட்டும் மெடிசனல் இம்பார்ட்டன்ஸ்னால மெடிசனுக்காக கல்டிவேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கா. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் அங்கே மட்டும்தான் கல்டிவேட் பண்ணலாம். வேற ஊர்லாம் கல்டிவேட் பண்ணால், வேற ஸ்டேட்லாம் கல்டிவேட் பண்ணால் ஜெயிலு தூக்கி போட்டுருவோம். பண்ணக்கூடாது. ஓபியம் இஸ் obtained from the exudates of fruits of poppy plant. இது ஃப்ரூட், அந்த செடியோட ஃப்ரூட். இது ஃப்ளவர், இந்த ஃப்ளவர் தான் ஃப்ரூட்டாக மாறும். இது மலர், இது கனி. இதில் கீறி விட்டான்னு வச்சுக்கோ, ஏன் இதுலேருந்து ஒரு லாக்டெக்ஸ் மாதிரி வரும், மில்க் மாதிரி வரும், பால் மாதிரி வரும். அதுலேருந்து தான் என்ன எடுக்கிறான்னா ஓபியத்தை எடுக்கிறான். Opium is obtained from the exudate fruits of poppy plant. இந்த பாப்பி பிளான்டோட ஃப்ரூட்டை கீறினேன்னா அதில் லாக்டெக்ஸ் மாதிரி வரும். ஃப்ரம் த லாக்டெக்ஸ், ஃப்ரம் த எக்ஸுடேட் வி ஆர் கெட்டிங் த ஓபியம் பாப்பி. ஓபியம் யூசஸ் ரிலீவ் பெயின். இது ரொம்ப முக்கியம். வலியை நீக்குவதற்கு உதவும். ஹெல்ப் டு இன்டியூஸ் ஸ்லீப், உறக்கத்தை தூண்டும். ஸ்ட்ராங் அனால்ஜெசிக் யூஸ்ட் இன் சர்ஜரி. இவாள்கிட்ட இங்கே மென்ஷன் பண்ணலை. மார்ஃபைன் அப்படின்னு ஒரு ட்ரக் எடுக்கிறான். இந்த மார்ஃபைன் இருக்கு போறோம் இல்லையா, ஓபியம் பாப்பி பப்பாவர் சொமினிஃபெரம். இந்த மார்ஃபைன் இல்லை, MORPHINE, மார்ஃபைன். இந்த மார்ஃபைன்ங்கிறது ஞாபகம். இந்த மார்ஃபைன் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பெயின் கில்லர். ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுத்து பயங்கரமாக வலிக்கிறதுனா அந்த பெயினை க்யூர் பண்ணுறதுக்கு, பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்கு தே இன்ஜெக்ட் மார்ஃபைன். அது வந்து ஸ்ட்ராங் அனால்ஜெசிக் யூஸ்ட் இன் சர்ஜரி. அது மாதிரி ஆப்ரேட் பண்ணுறப்ப பெயின் நிறையா இருக்கும், ஃப்ராக்சர் நடந்தவாளுக்கு. அப்போ அதை இன்ஜெக்ட் மார்ஃபைன் அண்ட் தே டூ சர்ஜரி. அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்ஷன் ஃபார்மிங் ட்ரக். எப்பயானு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் போது அதை எடுத்துக்கிறதுங்கிறது என்னன்னா நோ ப்ராப்ளம். அது இட் இஸ் அ மெடிசன். அதை சாதாரணமாக எடுத்துக்க ஆரம்பிச்சோன்னா இட் லீட்ஸ் டு அடிக்ஷன். ட்ரக் அடிக்ஷன் சொல்லுவா. போதைக்கு அடிமையாதலை உருவாக்கிவிடும். இது பப்பாவர் சோமினிஃபெரம் ஞாபகம். நெக்ஸ்ட் இஸ் மாரிஜுவானா, கன்னாபிஸ் சடைவா, கஞ்சா செடி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கன்னாபினேசி. இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கன்னாபினேசியில் கன்னாபிஏசி, கன்னாபினாஸ் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி சொல்லிட்டு கன்னாபிஏசி அப்படின்னு ஒரு ஃபேமிலி. இதெல்லாம் மெடிசனலாக யூஸ் பண்ணுறா. த டாக்டர்ஸ் யூஸிங் இட் ஆஸ் மெடிசன் எப்போ டு ட்ரீட் சம் டிசீசஸ். அது இல்லாமல் வெறும் எடுத்துட்டா இட் வில் பிகம் அ ட்ரக். அது அடிமையாகி நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு இட் வில் பிகம் பேட். அதுவாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம். Marijuana, the common name. The botanical name is Cannabis sativa. It belongs to the family Cannabiaceae. It is originated in China. China la originate ana, and now it is widely cultivated in the world. நிறைய பிளேஸ்ல கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கா. பட் எல்லாரும் கல்டிவேட் பண்ண முடியாது. In India, legally permitted states to cultivate the cannabis is Gujarat, Himachal Pradesh, Uttar Pradesh, Madhya Pradesh, Uttarakhand. அங்க மட்டும்தான் the government permitted people to cultivate. பாக்கி எங்க கல்டிவேட் பண்ணாலும் ஜெயிலு தூக்கி போட்டுடுவா, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கு. த கெமிக்கல் பிரசன்ட் இன் மாரிஜுவானா. இவாள்கிட்ட ஒரு ட்ரக் இருக்கா, ஒரு ஆல்கலாய்டு இருக்கா, ஒரு கெமிக்கல் இருக்கா. அதுக்கு பேர் டிரான்ஸ் டெட்ரா ஹைட்ரோ கனாபினால். பார்த்து என்னன்னா ஞாபகம், டிரான்ஸ் டெட்ரா ஹைட்ரோ கனாபினால், THC அப்படின்னு சொல்லுவா. இதுதான் இந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. திஸ் கெமிக்கல் ஷோஸ் ஆல் தீஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதுதான் uses of marijuana, cannabis sativa. Number 1, effective pain reliever. வலி நீக்கி என்று வைத்துக் கொள்ளலாம். It helps to reduce hypertension. Hypertension உனக்கு தெரியும், increased blood pressure is said to be hypertension. It is used to reduce blood pressure. Normal BP உனக்கு தெரியும் 120/80 mm mercury. 120 represents systolic pressure, 80 represent diastolic pressure.
Increased blood pressure is said to be hypertension. Increased blood pressure நமக்கு எவ்வளவு இருக்கும்னு உனக்கு தெரியும். 160/95 mm mercury சொல்லுவோம். Systolic pressure 160 இருக்கும், diastolic pressure 95 இருக்கும். அதுக்கு தான் hypertension னு பேர். It is used to reduce hypertension. Doctor treatment used to treat glaucoma. Pressure in the eye. நம்ம ஐ உள்ள ரெண்டு fluid இருக்கும்னு உனக்கு தெரியும். One is called aqueous humor, another is called vitreous humor. The normal intraocular pressure is 35 to 50 mm mercury. And the கண் உள்ள இருக்க திரவத்துல aqueous and especially in the vitreous humor, the pressure should be around 35 mm mercury to 50 mm mercury. And the 50 mm mercury ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா it leads to blindness. சடனா கண்ணு தெரியாம போயிடும். அப்ப the pressure in the eye should be maintained. அப்ப pressure ஜாஸ்தி ஆறப்ப இதை கொடுத்து they treat glaucoma. Glaucoma அப்படின்னா intraocular pressure is increased. It is a disease called glaucoma. அதை ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவா. Reduce nausea of cancer patient. Nausea na urge to vomit. Vomiting நிறைய cancer patient இருக்கும். By giving chemotherapy or radiotherapy treatment or chemotherapy treatment வரப்ப அவங்களுக்கு நிறைய vomiting இருக்கும். அப்ப அதை ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. And provide relief to bronchial disorder. Bronchial disorderல bronchi தெரியும். External nostrils, internal nostrils, pharynx of the throat, larynx of the voice box, trachea or the windpipe, bronchi. Right hand side ஒன்று போகும், left hand side ஒன்று போகும். Infection and inflammation of the bronchi is said to be bronchitis சொல்லுவோம். அந்த மூச்சு கிளை குழல், அதுக்கு தான் bronchiன்னு பேர். அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து மூச்சு விட கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை இன்ஜெக்ட் பண்ணினா இட் ஆக்ட் as a bronchodilator. மூச்சு கிளை குழலை விரிவடைய செய்யும். அப்ப என்ன ஆகும், ரெஸ்பிரேஷன் இஸ் somewhat easier for the people affected with the disease by this disease. அந்த டிசீஸ்ல யாரானு bronchitisல அஃபெக்ட் ஆகி மூச்சு விட கஷ்டப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். Okay, இது regarding cannabis sativa. This is the marijuana plant. The கஞ்சா செடிங்கிறது இதுதான். இந்த லீஃப்ல இருந்தா we are getting the drug. Okay, அதை முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோ. Next concept in the last part of this session is NCB அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான் புக்ல. Narcotics Control Bureau அப்படின்னு பேர். இது மாதிரி பிளான்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணா இட்ஸ் அ பேண்ட் ட்ரக், மெடிசனா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இட் இஸ் அ நோடல் ட்ரக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி ஆஃப் இந்தியா. அதுதான் NCBன்னு சொல்லுவோம். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோன்னு பேரு. ரொம்ப முக்கியம், நோடல் ட்ரக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆஃப் இந்தியா. இது எங்கெங்கெல்லாம் கல்டிவேட் பண்றா, இது என்னவா யூஸ் பண்றா, அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பா. And is responsible for fighting drug trafficking and abuse of illegal substances. The usage of this drug by the common people should be avoided. அது யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர்ஸ் மட்டும் மெடிசனா பேஷண்ட்டுக்கு தரலாமே தவிர அதர்வைஸ் அது இல்லீகலா யாரான்னு யூஸ் பண்ணாலோ ஆறு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி வித்துன்னு இருந்தாலோ அவளை பிடிச்சி ஜெயிலில் தள்ளி விட்டுடுவோம். அதுதான் இந்த NCBயோட முக்கியமான வேலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இப்போ பார்த்த பிளான்ட் உனக்கு தெரியும். ஒன்று மெடிசினல் ப்ராப்பர்ட்டியோட பார்த்தது Phyllanthus amaris, இன்னொன்று Andrographis paniculata பார்த்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம எடுத்தது ட்ரக்காக யூஸ் ஆகுது வித் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒருத்தருக்கு பப்பாவர் சொமினிஃபெரம்னு பேர். இன்னொன்று நம்ம இப்போ பார்த்த இந்த கஞ்சா செடி இருக்கு பாருங்களேன், marijuana cannabis sativa. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.